ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா டிப்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே நம்ம சேனலில் வீடியோ பார்க்கும்போது நான் சொல்கிற மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்து வைங்க. இன்றைக்கி நான் ஷேர் பண்ண எல்லா டிப்ஸுமே ரெகுலராக நம்மளோட கிச்சனில் நமக்கு தேவைப்படக்கூடிய டிப்ஸை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன டிப்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம சமைக்கும் போது வர்ற தூசி, புகை எல்லாமே பார்த்திங்கன்னா, இங்கே கிச்சனில் இருக்கிற கதவு, டோரு எல்லாத்துலேயுமே ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்கு மாதிரி பிடிச்சிட்டு இருக்கும். ஸோ அது நம்ம எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த டிப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். எப்போவுமே நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா, அதிகமாக என்னோட க்ளீனிங் ப்ராசஸில் கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு எப்போவுமே இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் அந்த ஷாம்பு எடுக்க போகிறதில்ல. பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி விம் லிக்விட் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு க்ளீனிங் ஏஜென்ட்டாக நமக்கு ஒர்க் பண்ணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற கதவு, ஜன்னல், கண்ணாடி இந்த மாதிரி எல்லா பொருட்களையுமே நம்ம க்ளீன் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம அழுக்காக இருக்கிற எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு அப்படியே நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா அது உங்களுக்கு ஊறிட்டு இருக்கும். இந்த மாதிரி கையில் கூட நீங்கள் ரப் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா ஊறி வந்துடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஈரமான கிளாத் வச்சு இந்த மாதிரி நீங்கள் அழுத்தி தொடச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்ல பளபளன்னு பளிச்சுன்னு ஆகிடும். இந்த மாதிரி கிச்சனில் இருக்கிற ஜன்னல், டோர் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வாரத்தில் ஒரு நாள் அப்படி இல்லைன்னா மாதத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே எப்போவுமே பளிச்சுன்னு இருக்கும். நம்மளோட வீட்டில் இருக்கிற கண்ணாடி, கதவு, ஜன்னல் இதெல்லாம் பளிச்சுன்னு இருந்தாலே நம்மளோட வீடு ஓரளவுக்கு சுத்தமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி பொருட்களை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம காசு செலவு பண்ணி எதுவும் க்ளீனிங் லிக்விட் எதுவும் வாங்க தேவையில்ல. வீட்டில் இருக்கிற அந்த மாதிரி சிம்பிளான பொருட்களை யூஸ் பண்ணி நம்ம க்ளீனிங் லிக்விட் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவை இல்லை மாதத்தில் 2 தடவை இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எல்லாமே க்ளீன் பண்ணி தொடச்சி விட்டதுக்கப்புறம் பாருங்கள், கதவு எப்போவுமே இந்த மாதிரி பளிச்சுன்னு இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப்பு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம சூப்பரான இன்னொரு டிப் என்னன்னு பார்க்கலாம். எப்போவுமே நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் மாவு அரைக்கிறோம் அப்படின்னா அந்த மாவு தீர்ந்து போகிற கடைசி டைமில் இருக்கிற மாவு பார்த்திங்கன்னா நல்லா புளிப்பு ஏறிட்டு இருக்கும். அதே சமயத்தில் நம்ம தோசைக்கல்லில் ஊற்றினாலும் சரியாக வராது. ஸோ இந்த 2 பிரச்சனையும் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டில் இருக்கிற தேங்காய் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்களோட மாவோட அளவுக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் எடுத்துக்கோங்க. இப்போ நல்ல நைஸாக நல்ல மை போல் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த பால் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்குறதுனால அந்த மாவில் இருக்கிற புளிப்பு ஸ்மெல்லு, அதுக்கப்புறம் அந்த புளிப்பு டேஸ்ட்டு எதுவுமே உங்களுக்கு வரவே வராது. அந்த புளிப்பு சுத்தமாகவே உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி தோசை நம்ம ஊற்றும் போதும் நல்லா உங்களுக்கு எழுந்து வரும். அதே மாதிரி அந்த தோசையும் நல்ல தேங்காய் வாசனையோட அவ்வளோ சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோசை தவா ஒரு டிஷ்யூ பேப்பரில் ஆயில் தொட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு மாவு நான் ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்கள், மாவு எந்த சைஸுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். லைட்டாக ஆயில் மட்டும்தான் நான் சேர்க்குறேன். இந்த தோசை தவாவோட சீசனிங் வீடியோவும் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அயன் தோசை தவா. ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நம்ம சேனல் பிளேலிஸ்ட்லேயும் அந்த வீடியோ இருக்குது. ஸோ வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். தோசை தவா சீசனிங் வீடியோவில் இந்த நடுவில் மட்டும் தோசை தீஞ்சு போகுது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான பிரச்சனை தான். இப்போ நம்ம தோசை ஊற்றும் போது பார்த்திங்கன்னா நல்லா சிம்மில் வைங்க. நெருப்பு எல்லா இடமும் பரவலாக பிடிக்கிற மாதிரி நம்ம கரெக்டாக வைக்கணும் தோசைக்கல். ஸோ நடுவில் மட்டும் உங்களுக்கு தீ அதிகமாக பிடிக்குது தோசைக்கல்லில் அப்படின்னும் போது தான் நமக்கு சீக்கிரத்தில் நடுவில் இருக்கிற தோசை மட்டும் தீஞ்சு போயிடும். ஸோ அது நார்மலாகவே நடக்கிற ஒரு விஷயந்தான். நீங்கள் எப்போவுமே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தோசை ஊற்றுங்க. சிம்முக்கும் அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமுக்கும் நடுவில் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் தோசை ஊற்றுனீங்கன்னா நடுவில் தோசை தேஞ்சு போகாது. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துருச்சு தோசை. ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடு மாவு புளிச்சிருச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சூப்பரான ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பொரியல் ரெசிபி, அதுவும் ஆயில் அதிகமாக சேர்க்காம கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் ஆயில் வரைக்கும் வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். தேவையான அளவுக்கு நான் அவரைக்காயும் கேரட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது 2த்தையும் சேர்த்து நம்ம இன்றைக்கி பொரியல் பண்ண போகிறோம்.
இப்போ இதை வந்து வேக வைக்கிறதுக்கு அளவான ஒரு பாத்திரம் வந்து எடுத்துக்கலாம். என்கிட்ட வந்து மசாலா போட்டு வைக்கிற பாக்ஸ் வந்து இருந்துச்சு ஸ்டீலில். ஸோ நான் அது வந்து எடுத்திருக்கேன். உங்ககிட்ட அந்த மாதிரி இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா டிஃபன் பாக்ஸ் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதோட மூடி மட்டும் நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எந்த காயாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி வந்து பொரியல் பண்ணிங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஆயிலும் வந்து நம்மளோட சமையலில் அதிகமாக சேர்த்தா மாதிரி இருக்காது. இதை வந்து நம்ம ஒரு குக்கரில் ஒரு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். குக்கரில் வந்து தேவையான அளவுக்கு நான் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த பாக்ஸை வந்து உள்ளே வச்சிடலாம். ஜஸ்ட்டு 2 விசில் மட்டும் விடுங்க. 2 விசிலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காய் வந்து நல்ல பஞ்சு போல் வெந்துடும். இந்த மெத்தடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பீன்ஸு, கேரட்டு, அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எல்லா விதமான காய்கறிகளும் நம்ம வந்து பொரியல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பொரியல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மண் சட்டி தான் அடுப்பில் வச்சுருக்கேன். ஸோ சட்டி வந்து நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்பூனில் ஒரே ஒரு ஸ்பூன் தான் நான் வந்து சேர்க்குறேன். அதிகமாக எதுவுமே சேர்க்கலை. ஸோ இப்போ வந்து ஆயில் வந்து கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கடுகு போடும்போது என்னாகும்னா கடுகு ஃபுல்லாக வெடித்து சிதறிடும். அதுக்காக கொஞ்சமாக வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து ஆயிலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்த கையோடு நீங்கள் வந்து கடுகு போட்டுட்டிங்கன்னா கடுகு வந்து வெளியில் அந்த மாதிரி வெடித்து சிதறது பார்த்திங்களா, அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு வெங்காயம், சீரகம், கருவேப்பிலை வந்து சேர்த்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் வேக வச்ச காயை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான காய் வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து பொரியல் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் வந்து ஆயில் செலவும் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதே சமயத்தில் உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். எப்போவுமே வந்து காய்கறிகளை வேக வச்சு சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. ஸோ எண்ணெயை பொறுத்த வரைக்கும் அதிகமாக சேர்த்துக்காமல் இந்த மாதிரி வந்து ஆயில் அதிகமாக சேர்க்காமல் குக் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லதாக இருக்கும். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நான் கொஞ்சம் நேரம் வந்து மூடி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன், தனி மிளகாத்தூள். இதையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்டதுக்கு பிறகு அந்த மிளகாத்தூளோட ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கப்புறமா துருவின தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2லேருந்து ஒரு 3 தேங்காய் வரைக்கும் நான் இந்த மாதிரி துருவி ஃப்ரீசரில் வந்து வச்சுருக்கேன். நம்ம ஒரு அவசரத்துக்கு ஒரு ரெசிபி செய்யும்போது தேங்காய் உடச்சி துருவி செய்யணும் அப்படின்னும்போது ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஆல்ரெடியே வந்து தேங்காய் நல்லா இந்த மாதிரி துருவிட்டு ஃப்ரீசரில் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மாதம் வரைக்குமே வந்து தேங்காய் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ பாருங்கள், தேங்காய் வந்து சேர்த்ததுக்கப்புறம் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வெங்காயத்தை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காரம் அதிகமாக இருக்கும். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் ரொம்ப காரமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் அப்படின்னும்போது ரொம்ப சிரமமாக ரொம்ப கண் எரிச்சலாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து கண் எரிச்சலே இல்லாமல் எப்படி இதை வந்து ஈஸியாக நம்ம கட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அடுப்பில் வந்து கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வெங்காயம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து வெங்காயம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி, பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி, எது வேணும்னாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி சேர்க்குற வெங்காயத்தை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி தண்ணியில் விட்டுருங்க. ரொம்ப நேரம் வேகணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும். வெங்காயம் வந்து கொஞ்சம் வெந்து போயிடுச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து இதை சமையலுக்கு தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். நான் ஒரு 3 நிமிஷம் வரைக்குமே அந்த மாதிரி அப்படியே விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த வெங்காயத்தை தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம வந்து மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால அந்த வெங்காயத்தில் இருக்கிற காரம் வந்து நல்லா உங்களுக்கு குறைஞ்சிருக்கும். அதே சமயத்தில் கண்ணும் எரியாது. இப்போ அந்த வெங்காயம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை வந்து உரிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக உரிச்சிடலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், இதே வெங்காயத்தை நீங்கள் பச்சை தண்ணியில் போட்டால் கூட ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கட் பண்ணிடலாமே, உரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் நமக்கு வந்து கண் எரிச்சல் அப்படியே தான் இருக்கும். ஸோ சுடு தண்ணியில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா கண் வந்து நமக்கு எரியாது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் சுடு தண்ணியில் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நான் சேர்த்துருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியான ஒரு மீன் ஃப்ரை ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்கலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு நீங்கள் சேர்க்குற மசாலா கூட உதிர்ந்து போகவே போகாது. நான் எப்படி வந்து மசாலா போட்டு இது வந்து பொரிக்கிறேன் அப்படிங்கிறது தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் வந்து இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். கூடவே வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து கரம் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மல்லிப்பொடி வந்து எடுத்திருக்கேன். தனியாத்தூள் அதையும் வந்து சேர்த்துக்கலாம்.
1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் அரிசி மாவு இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் சேர்த்து வந்து ஃப்ரை பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி சேர்க்குறவங்களா இருந்தால் கூட இந்த டைமில் அதையும் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மாவு எல்லாம் எதுவுமே சேர்த்துக்கல. இது வரைக்கும் தான் நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எலுமிச்சம்பழம் அப்படி இல்லைனா வினிகர் ஏதாவது ஒன்று வந்து கூட இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். சேர்த்திங்க அப்படின்னா நல்லா புளிப்பு டேஸ்ட்டும் சேர்ந்து நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. மசாலா வந்து எல்லா மீன்லேயும் ஒட்டுற மாதிரி கலந்து கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் அதை வந்து அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. மசாலாலாம் வந்து பார்த்திங்கன்னா மீனில் நல்லா ஊறிட்டு நல்லா இந்த மாதிரி பிடிச்சிட்ருக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் வந்து சேர்த்துருக்கிற சிம்பிளான மசாலா கூட அந்த எண்ணெயில் வந்து ஃபுல்லாக கலண்டு போகாது. ஸோ அப்படியே வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பையும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம மீன் வந்து சேர்த்த உடனே வந்து திருப்பி விடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் திருப்பி விடணும். அது வரைக்கும் நல்ல ஒரு மீடியம் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சு மீனை வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய டிப்ஸ் வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்லேயே கொடுத்துருக்கேன். அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னாலே உங்களோட மீன் வந்து உதிர்ந்து போகவே போகாது. நீங்கள் சேர்க்குற மசாலா எல்லாமே வந்து அப்படியே இருக்கும். ஸோ பாருங்கள், நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே ஃபுல்லாக மீனில் ஒட்டிகிட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மசாலா தூள் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கூடவே வந்து கருவேப்பிலை இலைகளும் வந்து சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா யாருக்காச்சும் ஒரு ஷேராவது கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லைன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த மாதிரி யாருக்காச்சும் வந்து ஒரு ஷேர் கொடுங்க. வீடியோவுக்கு கண்டிப்பாக வந்து லைக்கும் கொடுத்துடுங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. நம்ம சேனல் பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.